இன்றைக்கி அம்மம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது வந்து எள்ளு புளிக்காய்ச்சல். எள்ளு புளிக்காய்ச்சலுக்கு என்னெல்லாம் தேவைன்ற பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ. வாங்கோ, இதுக்கு என்னன்றது நான் காமிச்சு தரேன். புளி வந்து நல்லா இவ்வளோத்துக்கு ஒரு லெமன் சைஸுக்கு கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து வறுத்து அரைக்க வேண்டிய சாமான். எள்ளு ஒரு 2 ஸ்பூனு, வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 வரமிளகா வச்சுட்டுருக்கேன். பச்சரிசி வச்சுருக்கேன். பச்சரிசியும் வச்சுக்கலாம், இல்லை புழுங்கல் அரிசியும் நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு உண்டானது. பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இதை எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன். இப்போது சீஞ்சட்டி வச்சுருக்கேன், நல்லா சூடாயாச்சு. அதில் இதை வறுக்க வேண்டிய சாமானத்தை போட்டுன்னு விடலாம். எண்ணெய் விடாதிக்கு அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது அரிசி வந்து கொஞ்சம் சவந்து வரட்டும். சவந்த பின்ன நான் உங்ககிட்ட காமிச்சு தரேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஆறிட்டு நம்ம பொடிக்க வேண்டியது. அடுத்தது இது அதே சீஞ்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகை போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு விடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா நமக்கு வறுத்து கிடச்சிடும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைட் டிஷ் தான். இது நம்ம மொழுகூட்டல் உண்டாக்கணுன்னா இது வந்து இந்த எள்ளு புளிக்காய்ச்சல் பண்ணால் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். தொட்டுண்டு சாப்பிட வேண்டிய ஐட்டம். சாதத்தில் கூட வெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூடாக சாதம் இருந்ததுன்னா நீங்கள் இதை உண்டாக்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டே போகாது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுத்தண்டாச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை புளி வெள்ளத்தையும் விட்டாச்சு. எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டு விடலாம். இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது இதில் மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். உப்பு அவளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடியும் போட்டுண்டாச்சு. இது தலைக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் அரைச்சி உங்ககிட்ட கொண்டு வரேன். இதை கொஞ்சம் புளி வாசனை போட்டும் ஒரு 2 தலைக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே மிக்ஸி பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளத்தை விட்டு அரைச்சிட்டு வரேன். நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா புளி வாசனையெல்லாம் போயிடுத்து. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தலைச்சா போகிறோம். இது போயிடுத்து. இப்போ எடுத்து வச்சுருக்க நம்ம வெல்லத்தை இதில் போட்டு விடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதையும் இதில் போட்டு விடலாம். அதை கொஞ்சம் மிக்ஸி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட வெல்லம் விட்டு இலக்கி விட்டுன்னு விடலாம். இப்போ இது நல்லா தலைச்சு கொஞ்சம் கெட்டியாகும். ஆற உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட
இறுகி கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து இது போட்டிருக்கோம் இல்லையா, அரிசியை வச்சு அரைச்சிருக்கோம் நம்ம. ஸோ இது இப்போ இப்படி இருக்குது. கொஞ்சம் தலைச்ச பின்ன கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணுமா என்ன ஏதுன்றது. அதாவது அந்த புளிப்பு, அந்த வெல்லம் போட்டதுனால ஒரு இனிப்பு, உப்பு, காரம், அந்த எள்ளோடைய வாசனை, ஆஹா செம்மையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எள்ளு புளிக்காய்ச்சல் இது. சரியா? இது வந்து ஆக்சுவலாக இது ரொம்ப அந்த காலத்துலேருந்து பாட்டிமார் எல்லாருமே இந்த புளிக்காய்ச்சல் வந்து காய்ச்சுவா. இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகூட்டல், எந்த மிளகூட்டலுக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஆற்றுல உண்டாக்கி ஒரு வாட்டி பாருங்கள், நீங்கள் உங்களுக்கும் பிடிக்கும். இது நல்லா தலைச்சு வரட்டும், இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். சரியா? அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி எள்ளு புளிக்காய்ச்சல் உண்டாக்கி காமிச்சிருக்கேன். நீங்களும் உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்க. அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி எள்ளு புளிக்காய்ச்சல் ரெடியாக இருக்குது.